உங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெரால்ட் கிளின்டன், ஏஞ்சல் கிறிஸ்டி இந்த இருவரும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு புதிய அத்தியாயத்தை இல்லறம் என்ற அந்த குடும்பத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த நன்னாளில் அவர்களுக்காக துடிக்க கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் சிறப்பாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்கள் அமைக்க இருக்கின்ற இந்த இல்லறமானது என்னாலும் கடவுளுடைய அன்பாலும் அருளாலும் ஆசீர்வதிக்கப்படவும் இவர்கள் அனைத்து வகையான செல்வங்களை பெற்று எப்பொழுதும் பிறருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழவும் இவர்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் குடிவரும் இவர்களுக்காக இந்த நாளில் மட்டுமல்ல இனிவரும் நாட்களில் தொடர்ந்து செய்யும் பணியை கலந்து கிறிஸ்துவின் அன்புகளின் சகோதர சகோதரிகளே, இரு இதழ்கள் மட்டுமல்ல, இரு குடும்பங்களின் சங்கமம் திருமணம். உறவுகளின் ஒருங்கிணைப்பால் அல்ல, பெரும் இணைந்த பயணம் திருமணம். மனதால் இணைந்து மகிழ்ச்சியை பரப்பும் மலர்வனம் திருமணம். இருவர் இணைந்து புதியதால் உலகு படைக்கும் அதிசயம் திருமணம். இந்த அழைப்புக்கு ஏற்ப தெரிவித்து ஆலயம் வந்துள்ள கிறிஸ்டி, உங்கள் வாழ்நாள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்க வாழ்த்தி இந்த அருட்சாதனை கொண்டாட்டத்திற்கு உங்கள் இருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருமணம் இணைந்து ஒரு மனமாகும் குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு, தாராள குணம், நிறைகற்பு என்னும் ஆதிய கனிகளை மகிழ்ச்சி, அழகு, சமுதாயம், சுற்றம், அறிவு, செல்வம், வெற்றி, வாழ்நாள், மகவு என்னும் 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ பேரன்போடு வாழ்த்துகின்றோம். இறைவனின் ஆசிரியர் அன்பு பயணத்தை தொடங்கவுள்ள ஜெரால்ட் கிளின்டன், ஏஞ்சல் கிறிஸ்டி என்னும் இவர்கள் இருவரையும் வாழ்த்த உறவோடும் உரிமையோடும் பொறுமையோடும் வருகை புரிந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் மணமக்களின் குடும்பத்தார் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இவர்களின் இல்லற வாழ்வில் இன்பம் சூழ, இனிய வாழ்க்கை இருவரும் வாழ, மக்கள் செல்வம் பெற்று மகிழ்வை காண வாழ்த்த வேண்டும் என்று இறையாசி கொண்டு இத்திருப்பலியில் வேண்டி மன்றாடுவோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பார்வையிலே செய்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு
திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெற இருக்கும் பிள்ளைகள் கிளிண்டன் ஏஞ்சல் இவர்களை அன்பால் ஒன்றிணைத்தவர்களும் இவ்வாறு இவர்களும் அதாரலால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைக்கும் வார்த்தைகள் 18 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டுவிலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள் வானத்து பறவைகள் ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 2 மற்றும் 21 முதல் 33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக
அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையாகவும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்மும் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறார். தம் மீதே அன்பு கொள்கிறவர் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அவர், அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த
அவருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அச்சிட்டுள்ளார். இப்போதோ மற்றொரு திருச்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளர்ந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் திறமணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை உணவுகிறேன். ஜொரான், ஏஞ்சல், நீங்கள் இருவரும் முழுமான சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித கற்புத்துடன் இங்கு வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கின்றோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கையை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் ஜெரால்டு கிளின்டன் என்னும் நான் ஏஞ்சல் கிறிஸ்டி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஏஞ்சல் கிறிஸ்டி என்னும் நான் ஜெரால்டு கிளின்டன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் கொடுத்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென்.
வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே, கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்த மணமகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும், அழகான பரிசுத்த மணமகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே, பெருக நிரந்தர சந்தோஷமே. நடக்கும் பரிசுத்த விவாகமே, பெருக நிரந்தர சந்தோஷமே. அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு, அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு, ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே, சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே, எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். திருமணம் என்கின்ற உடன்படிக்கையின் வழியாக புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கக்கூடிய ஜெரால்ட் கிளின்டன், ஏஞ்சல் கிறிஸ்டி ஒரு இருவருக்கும் கடவுளை தாழ்வு கொண்டு பார்த்தா ஜெரால்ட் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இங்கு திருமணமானது நம்ம கிறிஸ்தவத்தில் மறுபிறப்பு என்பது இல்லை, இன்னொரு ஜென்மம். சப்போஸ் இன்னொரு சின்ன பிள்ளையா நீ திரும்பவும் பிறந்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தா அதே துணையை திருமணம் செய்வதற்கு நம்ம முன்னாடிலாம் பெரியவளா இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி பொண்ணு பார்க்க படலம் அப்படிலாம் இல்லை. மாடு பார்க்க வர மாதிரி பார்த்து போயிருப்பாங்க, சந்தைக்கு போற மாதிரி பார்த்து போயிருப்பாங்க. இப்போ இருக்கு வயதானவர்களுக்கும் இது பொருந்தும். இதே துணையை எத்தனை பேர் மீண்டும் தேர்வு செய்வீர்கள்? கை தூக்குங்க பார்ப்போம். ரொம்ப விரட்டி எடுக்குது. ஓகே, கேட்கலையா? என்பது இறைவனுடைய திருவிழா. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் உலகை படைக்கக்கூடிய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் உலகை படைத்து முடித்தவுடன் உற்று பார்க்கிறார். ஆணை படைத்த அவருக்கு உலகம் படைப்பு முழுமை அடையவில்லை. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை படைத்து ஆணையும் பெண்ணையும் இணைத்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திய பிறகுதான் அவருடைய படைப்பை முழுமை அடைகிறது. எனவே இறைவனுடைய திருவுளம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பது. எனவே அவருடைய திருவுளத்தின் அடிப்படையில் தான் திருமணங்கள் நடைபெறுகின்றன. எங்கோ பிறந்த ஒருவர் இன்னொரு இடத்தில் பிறந்த மற்றொருவருடன் அவருடைய வளர்ந்த பின்னணி, அவருடைய பொருளாதார சூழல் எல்லாமே வித்தியாசம் இருந்த பொழுதும் கூட இணைந்து வாழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக அமைத்து குழந்தைகளை பெற்றெடுத்து இறைவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய அளவில விசுவாச வாழ்க்கை வாழ என்பது இறைவனுடைய திருவுளம். அதைத்தான் திருச்சபையும் அங்கீகரித்து திருமணத்தை 7 திருவருட்சாதனங்கள் ஒன்றாக அமைத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக மணமக்கள் இருவரும் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் இருவரும் இணைந்தே இனிமேல் பயணிப்பதாக. இதனுடைய அடித்தளம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு உடன்படிக்கை உறவினுடைய அடித்தளமாக இருக்கிறது. அங்கே இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவருடைய அன்பு பிள்ளைகள் தவறு செய்து இறைவனை விட்டு அகன்று போகின்ற பொழுதும் அவர் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடவில்லை. அவர்கள் தவறு செய்து வேற்று தெய்வத்தை நாடி போனார்கள், இறைவனுடைய அன்பை மறுதளித்தார்கள். ஆனால் அவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டு விடவில்லை. தேடி சென்று மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவனாகவே இருக்கிறார். புதிய பொழுது அங்கே எந்த பிரச்சனையும் மேலோக்கி விட முடியாது. இருவரும் மனமிட்டு பேசி ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபத்திலே இணைந்து மன ஒற்றுமையோடு இருக்கின்ற பொழுது அங்கு
வேறு எந்த சக்திக்கும் இடம் வந்துவிடாது. அப்படி அமைக்கின்ற பொழுது வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே ஜெரால்ட் ஏஞ்சல் இறைவனுடைய சந்நிதியில ஒருவர் மற்றவர்கள் ஆசீர்வாத நேரத்தில் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு பிறருக்கு ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சிக்காக கரைத்து கொண்டு மன ஒத்து வாழ்கின்ற பொழுது ஆசீர்வதித்த இறைவா, இன்று திருமணம் எனும் திருவருட்சாதன ஆசீரால் கணவன் மனைவியாக இணைந்து புதிய வாழ்வை ஆரம்பிக்கும் இவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அன்புடனும் பணிவுடனும் மன ஒற்றுமையுடனும் இவர்கள் வாழவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தங்கள் இல்லத்திலும் பணிபுரிகின்ற இடத்திலும் சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் காணாவூர் திருமணத்தில் நீர் மணமக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு நிறைவாய் பொழிந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்தேன் என்ற இறைவா, இன்று திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணைந்துள்ள ஜெரால்ட் ஏஞ்சல் இவர்களின் பெற்றோர்கள் இன்று முதல் புதிய சொந்தம் என்ற உறவு ஆரம்பிக்க உமது ஆசியால் அருள் குருந்தனைக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தினரும் ஒற்றுமையிலும் அன்பிலும் நிலைத்திருக்கவும் பண்புடனும் பகிர்வுடனும் வாழ்ந்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டான குடும்பங்களாக வாழ்ந்து உமது ஆசிரால் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையில் திருப்பலி ஆற்றுவோரின் தேவைகளை நிறைவேற்றும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக இத்திருமண திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட் தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள நலனை இவர்களுக்கு வழங்கி பணி வாழ்வில் இவர்களுக்கு வருகின்ற தடைகளை எல்லாம் நீக்கி உமது இறை வார்த்தையை திருப்பலி திருவழிபாடு இயேசுவை நன்கு அறிந்து நல்வாழ்வு வாழவும் உமது அருளை இறை பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தம்மிடம் கேட்பவர்களுக்கு அதிகமான நன்மைகள் செய்யும் வானக தந்தையே இறைவா, மணமக்கள் ஜெரால்ட் ஏஞ்சல் இவர்களின் நல்வாழ்வுக்காக இறைவேண்டல் செய்து வாழ்த்த வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து ஏற்கனவே சான்று பகரும் குடும்பங்களாக வாழ்ந்திடவும் இவர்களின் பிள்ளைகளையும் ஏற்ப உமது வரங்களை வழங்கி மகிழ்ச்சியான குடும்பங்களாக எந்நாளும் இவர்கள் தொடர்ந்து உமது ஆசிரியரில் நிலைத்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தை இறைவா, திருமணம் என்ற திருவருட்சாதன கொடைக்காக மக்களுக்கு செலுத்துகிறோம். இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக இன்றைய நாளில் புதிய வாழ்க்கை தொடங்குகின்ற இந்த புதிய தம்பதிக்கு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் துடிக்கின்றோம். உணவு பிரசனமும் தூய் ஆவியின் வழி நடத்துதலும் என்னாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரின் திருமணத்தின் புதிய ஏற்பாட்டை சிறப்பிக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கையை ஏற்கமை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய இந்த ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்கள்
மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முடிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதா இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இதிலிருந்து பெற்று கொண்டுள்ளது. ஏனெனில் இது உங்களுக்காக அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் விளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் வருங்க உம்மை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியாரை ஒன்றிட்டு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. Yeah.
இரக்கமுடன் புரியவும். புனித உடன்படிக்கையால் இணைந்த இருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாய் திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் கேட்டுள்ளோம். இறை மக்கள் அனைவரும் அருட்பணியாளர்களோடு இணைந்து இவரை வலது கரத்தை மணமக்களை நோக்கி வாழ்க. நீ உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைப்படுத்திய பின் உமது சாயல் ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைவழியா துணையாக ஏற்படுத்தியே. இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா ஆண் தங்கு நீர் அருளிய ஆசை பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ திருமணத்தின் ஒன்றாய் இணைக்கப் பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியர்களும் தூய ஆவியாரின் அருளை இவர்களை பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியர்களும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவார். இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் அவர்கள் திகழ்வாய் மன்றாடுகிறோம். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியவரும் இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இவர்களுடைய திருமணம் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. நாம் எல்லாரும் முதற்கண் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். 3 மாதம் இருக்கும் உன் மக்கள் இதை போட்டு பகட்டி சிங்கராயர் அமெரிக்காவிலிருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே முன்குறித்து வைத்து நண்பர் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அதிலும் தங்கம் அவர் ராஜேந்திரன் ஜெனி அவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடிய குழுக்கள் எண்களை இந்த திருமணத்திற்கு வரவழைத்தார்கள். எனவே சிங்கத்தின் சார்பாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், முன் வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமக்காக அவர் அமெரிக்காவில் இருக்காரு. அதனால் அமெரிக்க சமையல் 2 பேரை அனுப்பி வச்சிருக்கார் அவர் பேர். அதனால் திருப்பலி நிறைவேற்றிய ஜான் கென்னடி, அருள் தந்தை ஜான் கென்னடி அமெரிக்க நாட்டிலே மறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார். கரவழி எழுப்பி நன்றி சொல்லி ஆண்டவரை தெரிவித்திருக்கிறோம். அதற்கடுத்ததாக ஜோஸ்வா, சிங்கத்துக்கும் நண்பர், எங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கிய நண்பர். அவர் இங்கே நம்மோடு இருந்து இந்த திருமண திருப்பணியில் ஒருங்கிணைத்து சிறப்பாக சேர்த்திருக்கிறார். ஜோஸ்வா அவருக்கு அதற்கடுத்ததாக
யாவும் சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதீர்கள் வேண்டும் என நினைத்த இதை வீணாக நினைக்காதீர்கள் உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை காலை சோலை இவை ஒன்றாக கடப்போமே உன்னை தாண்டி எதையும்
அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம். தட்டிக்கும் ஒத்திக டம் டம். நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே. அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே. நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே. வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க. மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா. இது நான் கேட்ட காலங்கள் தானா. இதிகாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா. இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா.
kisa Homololopa hai kisa Kamba 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 Yey mariachi Ekko mariachi Kisale kambale Tripale flipale lo Kisa Kisa kambale Kisa tripale Malli malliya 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 ya வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனி தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்குதையா அணைச்சுக்குவா அழகா ஒன்னா ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியும் பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரிகிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவளை ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரிகிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே என்னாலும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்க ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா அட ஆடியா
காதோட நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம உன் மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட சும்மாவா வாரி உன் கூட உன் பேச்சு 100 தேன் கூட தள்ளாம வாடி என் கூட நிக்காம போவே உன் கூட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தேன் போரும் இல்லாம வாழ்ந்தாச்சு பல முத்தத்தை பார்த்தாச்சு அட இன்னைக்குமே நான் உன்னை கண்டாய உள்ளார தீ பிடிக்கும் எப்பொல்லாத கண்ணாச்சு அதில் என் தேகம் புண்ணாச்சு அட என்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண்ணென்ன தோக்கடிக்கும் ஓ வாசந்தான் வேணும் ஓ நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலா வர தோணும் பாட்டு காதோட நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம உன் மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட சும்மாவா வாரி உன் கூட உன் பேச்சு 100 தேன் கூட தள்ளாம வாடி என் கூட நிக்காம போவே உன் கூட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி மந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம் யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம் நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம் நீ 1 நான் 2 நீ 3 நான் 4 இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு மனசெல்லாம் அளவோட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு அன்ப குடுக்க ஆளு கிடைச்சாச்சு சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி
பேரருள் நீயே ஓயாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி சேரோமே கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் என்னுடையவனை தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் மிச்ச உயிரை போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே